இன்றைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நேரடியா மக்களை சந்திக்க முடியாதவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆளுக்கு ஆளு பாத்தீங்கன்னா கையில வந்து இப்போ ஒரு பிரச்சாரம், ஒரு கூட்டம், ஒரு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படின்னு பண்றதுலயே பாத்தீங்கன்னா குறிக்கோளா இருக்கிறாங்க. வந்து அவர் ஆக்கப்பூர்வமா இருக்குதான்னு பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக இல்ல. மக்களோட சந்திக்கிறாங்களான்னா மக்களோட சந்திக்கிறதா இல்ல. இன்னைக்கு கட்சியில ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையால அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்ன்னு சொல்லக்கூடாது இல்ல, அன்புமணி, அவர் அன்புமணி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட ஏற்பட்ட அந்த பிணக்கால இன்னைக்கு வந்து அவர் தனியா இருக்கிறார். அவங்க அப்பா தனியா வந்தது அவர் சொல்றாரு, ஒரு உண்மையை சொல்றாரு. உண்மைதான் அது. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி வந்து பெரிய கலவரக்காரன், அவன் வந்தானா கண்டிப்பா அந்த கலவரத்தை உருவாக்க. உண்மைதான். விழுப்புரம் பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா திமுகவினுடைய பேனரை பாத்தீங்கன்னா கிழிச்சானுங்க. அந்த பேனரை கிழிச்சிட்டு அட்டூழியம் பண்ணானுங்க. ஒரு அப்பங்காரனே உன்னை பார்த்து பொறுக்கின்றாரு, உன்னை கலவரக்காரன்றாரு. இந்திய வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றுல ஒரு அப்பா ஒரு பிள்ளைய கீழ்த்தரமா சொன்னது இதுதான் முதல் தடவை. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பனையூர்னாலே அப்பனை மதிக்க மாட்டீங்க போலகுது. ஆமா, ஒரு பக்கம் அந்த விஜய் ஜோசப் அவங்க அப்பனை மதிக்கிறது இல்ல, சந்திரசேகரை மதிக்கிறது இல்ல. இந்த அன்புமணி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை மதிக்கிறது இல்ல. அவங்க அம்மாவையே அடிச்சாருன்னு சொல்லி ராமதாஸே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, அவங்க அம்மாவை அடிக்க வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பெத்த தாயை அடிக்க வந்தவன் இவெல்லாம் அரசியல் எப்படி சார் உருப்படுவான்? நீ இவனுக்குதான் சொன்னாரு ஒரு மாற்ற வேண்டும்னாரு. என்ன மாற்றத்தை உருவாக்குனீங்க? இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாரு, ஏன் பின்னாடிக்குதுன்னு சொன்னாரு. இது மாதிரி பல பேர் கிளம்பி வந்தீங்க. இந்த சீமான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தான், இளைஞர்கள் எல்லாம் ஏன் பின்னாடி தாங்கிறாங்கன்றாரு. சொன்ன சீமான் இளைஞர் ஏன் பின்னாடிக்கிறாங்கன்னா ராஜீவ்காந்தி இப்ப திமுக கொண்டுட்டாரு. இளைஞர்கள் யாரும் அங்க இல்ல. இப்ப இவரு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள்லாம் நம்ம பக்கத்தான், இளைஞர்கள் போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோன்றாரு. நான் என்ன கேட்கிறேன், போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா இளைஞர்கள் வரணும், நீ சொத்தை அமுக்கணும், பணத்தை கொள்ளடிக்கணும், ஒரு தேர்தல் வந்தா ஒரு 1000 கோடி கொடுன்னு பிஜேபி கிட்ட வாங்குற பணம், சொத்து சொகம், இதுக்கெல்லாம் வந்து உன் குடும்பம். ஆனா போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா கட்சிக்காரனை கொண்டு முன்னாடி நிறுத்துறீங்க. ஏற்கனவே குரு அவர்களை நிறுத்தி சாவடிக்க வச்சுட்டீங்க. உயிருக்கு போராடின நேரத்துல அவர் ஒரு டாக்டர் கிட்ட அட்மிஷன் கூட போடலடா. நீங்க இவ்வளவு கேவலமான அரசியல்வாதிங்க. உங்களை நம்பி மக்கள் வரமாட்டாங்க. மக்கள் இருப்பதெல்லாம் நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய தளபதி ஸ்டாலின் பின்னால் இருக்கிறார்கள். இளைஞர்கள் முழுவதும் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்னால் நிற்கிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.